ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான். எஸ், அது விஜயில் பிரைம் டைமில் நடந்திருக்கு. எனக்கு ரொம்பவே ஷாக்கிங். நல்ல ஒரு கேரக்டருக்கான ஆப்டான ஒரு பர்சனை இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், கரண்டாக 6 o'clock போயிட்டு இருக்க நீ நான் காதல் சீரியல். ஸோ இந்த சீரியலில் அஞ்சலி ரோல், அதாவது நம்முடைய ஹீரோ கூடிய அக்கா ரோல் வந்து இவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், அஞ்சலி ரோலில் விஜய் தனுஷிக் விஜயகுமார், ஸோ அவங்க தான் வந்து இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ சீரியல் இருந்து அவங்க சடனாக வந்து குவிட் பண்ணியிருக்காங்க. எஸ், இன்னைக்கு தான் வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டே வந்து நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா அவங்க தான் வந்துட்டு கமிட் ஆகியிருக்காங்க. இன்னும் எபிசோட்ல இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க தான் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டரா பண்ண போறாங்கிற அஃபிஷியல் அப்டேட் இருக்கு. ஸோ எனக்கு உண்மையிலேயே இந்த அப்டேட் பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா இவங்க இந்த கேரக்டர் ரொம்ப பர்ஃபெக்ட். முக்கியமாக நெகட்டிவ் கேரக்டர் மாத்தினாங்கன்னா ஒரு பரவாயில்லைங்க, அதுவும் பாசிட்டிவ் கேரக்டர் நல்ல ஒரு ரோல் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சார்பாக அவங்களே வந்துட்டு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நானே சீரியல் வைக்கிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ரீசன் பர்டிகுலராக சொல்ல, பட் சில அன்அவாய்டபிள் ரீசன்ஸ், சில தவிர்க்க முடியாத காரணங்களால சீரியல் வந்து நான் விலக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் மாத்துறாங்க, சேனல் மாத்துறாங்க அப்படின்ற ஒரு சில பேச்செல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எங்கள் வாய்ப்பே இல்லை. அவங்க தான் குவிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சார்பாக ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷஸ் கூட. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நல்ல ரோல் அவங்க எடுத்து நல்லா பண்ணாங்க அப்படின்னா கெரியர் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அதே போல் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப அழகாக டீப்பாக எல்லாருக்கும் தேங்க் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டு போயிருக்காங்க. இப்போ சில பேர் நான் இது மாதிரி பிட் பண்ணிட்டேன், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. பட் அவங்க வந்து எல்லாரையும் மென்ஷன் பண்ணி, டிஓபியாக இருக்கட்டும், ரைட்டராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், சேனலாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் மலர்விழி மேமாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே கூப்பிட்டு நன்றி சொல்லி அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு பார்த்துக்கோங்க, 3 நிமிஷத்துக்கு நன்றி மட்டுமே சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறதா. ஸோ அவங்களுடைய என்ன ரீசனுக்காக ஃபிட் பண்ணாங்களோ, ஸோ சில அன்அவைலபிள் ரீசன் அப்படின்னா அந்த ஒரு ரீசன் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆக நம்ம சார்பாக வாழ்த்துக்கள். சீக்கிரமாக இன்னொரு ப்ராஜெக்ட்ல அவங்க நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து விடைபெறேன். ஸோ இந்த அப்படி பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சீரியல் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லுங்க. ஏன்னா நல்லா ஒரு ஹை வோல்டேஜ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரியுது. நான் ரெகுலராக வாட்ச் பண்ணுறதில்ல, நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.